Hi, hello. See, இன்னைக்கு காலையில் ஒரு ஆஸ்பிரண்ட் வந்தார். வந்துட்டு என்ன சொன்னார்னா, சார் அது எப்படி சார் நீங்கள் ஒரு விஷயம் இது மாதிரி பேசுகிறீங்க, ஆனால் அதெல்லாம் அப்படியே நடக்குது, உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது சார், எப்படி சார் அப்படின்னு ஒரு மாதிரி என்ன இது பண்ணார். எனக்கு ஃபஸ்ட்டு அது புரியலை. ஆக்சுவலாக அவர் எதை மீன் பண்ணி பேசுகிறாரு அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் நான் கேட்டேன், என்னாச்சு சொல்லுங்கள், என்னாச்சு, எதை மீன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா. அப்போ தான் அவர் சொன்னார், சார் நீங்கள் ஃபிலிம்ஸ் ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி என்கிட்ட பேசுனீங்க. அப்போது வந்து இந்த மாதிரி இப்போ இருக்க யூபிஎஸ்சி சேர்மன் மனோஜ் சோனி கொஷின் பேப்பர் எப்படி ஆகும்னே தெரியாது, எனக்கு என்னமோ அவரோட சேர்மன்ஷிப்பில் பெருசாக ஒரு இது இல்லை, கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டு வந்து குறைஞ்சாலும் குறைஞ்சிருமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேஷுவலாக ஏதோ சொன்னீங்க டிஸ்கஷன் அப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது. ஆனால் அதே மாதிரி ஃபிலிம்ஸ் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்ஸ்டாண்டர்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நக்கீரனில் பேசும்போது ஒரு இன்டர்வியூவில் மனோஜ் சோனி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இவர் வந்து அவ்வளோ ஃபிட்டு கிடையாது, இவருக்கு ஏதோ ஒரு ரோல் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்லி ஒரு 2 நாள் தான் ஆச்சு வீடியோ போட்டால், அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார், எப்படி சார் அது, நீங்கள் எப்படி அது எனக்கு தெரில அப்படின்னு ஒரு மாதிரியாக ஒரு இதாக பேசினார். தென் அதுக்கப்புறம் தான் எனக்கும் டக்குன்னு அந்த மனோஜ் சோனி அவர் ரிசைன் பண்ண விஷயம் எனக்கும் அப்போ வரைக்கும் அப்டேட் தெரியலை. அப்புறம் நானும் கூகுள் பண்ணி யூடியூப்லலாம் பார்த்தேன், மனோஜ் சோனி ரிசைன் பண்ணிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்திருந்தது. ஃபைன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோஜ் சோனி வந்து ரிசைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பர்சனல் ரீசன்ஸ். நான் வந்து சோஷியோ ரிலீஜியஸ் சர்வீசஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததாக நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்த அந்த அஃபிஷியல் ரிலீஸில் அஃபிஷியல் சோர்ஸஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் ரிசைன் பண்ணதுக்கும் பூஜா கேட்கரோட இஷ்யூக்கும் கனெக்டிவிட்டிலாம் எதுவும் கிடையாது, இவரோட ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ரீசன்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மழுப்பல் என்ன சொல்லுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ND திவாரி கவர்னர், அவர் ஒரு செக்ஷுவல் இதில் கேஸில் மாட்டும்போது அவரும் வந்து என்னோடய ஹெல்த் ரீசன்ஸு, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு அதனால் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்குது. எப்போவுமே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க மாட்டிக்க போகிறோன்னு தெரிஞ்சால் அவங்களே ஃபஸ்ட்டு ரெசிக்னேஷன் பண்ணிவிடுவாங்க. எதுக்காக அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இவங்களா வெளியே போனால் அடித்து துரத்துறதுக்குள்ளே போயிடணும், அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் அந்த வெளியில் போயிட்டால் அதை வச்சு சில இதை அப்படியே மேனேஜ் பண்ணிப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில், அதுக்காக சில பேக் அண்ட் ஒர்க்குக்காக அப்படியே ஸ்மூத்தாக விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மூதனிங் ப்ராசஸ் மாதிரி இவரை டக்குன்னு வெளியில் போகிற மாதிரி ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த 2 ரீசன் தான் இருக்க முடியும். ஏன்னா இவர் வந்து இன்னும் 5 வருஷம் டென்யூர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கே அவருக்கு லைஃப் டைம் இருக்குது. 2029 வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டவுட் இருக்குது. பர்சனல் ரீசன்ஸ் எனக்கு இன்னும் தெரில, அதில் டவுட் இருக்குது. ஏன்னா நீங்கள் போன வருஷம் ஓத் எடுத்ததே 1 வருஷம் லேட்டாக தான் ஓத் எடுத்தீங்க. அதுவே வந்து பெரிய அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியோட சாங்க்டிட்டியை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு இப்படி தான் ப்ராசஸ், இப்படி தான் ப்ரொசீஜர், நீங்கள் இந்த மாதிரி ஓத் எடுத்து தான் ஆஃபீஸ் அஸ்யூம் பண்ணணும்னு இருக்கும்போது அதையே அங்கேயே உடச்சிட்டிங்க. அங்கேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுச்சு. சரிங்களா, நீங்கள் வெளியில் போகணும் சோஷியோ ரிலீஜியஸ் சர்வீசஸ் பண்ணால் இது இன்னொரு 1.5 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ஏப்ரல் 5, 2022 தானே நீங்கள் அஸ்யூம் பண்ணீங்க சேர்மன் அப்படிங்கிற ரோலை, அப்போயே பண்ணிட்டு போயிருக்கலாமே. அது ஏன் இந்த ஒரு வருஷம் லேட் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி ரொம்ப குளறுபடிகள்லாம் பண்ணி விட்டுட்டு ஏன் போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின். ரெண்டாவது வந்து இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக அவருக்கு இதில் ஒரு ரோல் இருக்குது. ஆனால் என்ன ரோல் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியணும். ஏன்னா நான் அந்த நக்கீரன் டிவியில் அவங்க சேனலில் பேசும்போது கூட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்னா, February 2023 கேட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குன்றப்போ ஏன் வந்து யூபிஎஸ்சி அலர்ட் ஆகலை? யூபிஎஸ்சி அலர்ட் ஆகி ஏன் இவங்களை என்ன கொஞ்சம் இறங்கி ஸ்க்யூஸ் பண்ணியிருக்கணும், அப்போவே பண்ணலை. அப்படிங்கும்போது என்ன தெரியுதுன்னா, இல்லை இவங்க இடம் கொடுத்து தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. இப்போ என்னென்னா இவங்க தப்பிக்க முடியாது, இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாதுங்கிறப்போ இவங்க வந்து நேற்று ஏதோ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தேன், போலீஸில் FIR ஃபைல் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு பொறுத்தளவில் ரொம்ப லாஜிக்கலாக தெரியலை, கொஞ்சம் நான்சென்சிக்கலாக தான் தெரிஞ்சது. ஏன்னா இது அவங்க வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்திருக்கு. அண்ட் ஒரு கேண்டிடேட் மேலே இவ்வளோ பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அண்டு கேட்ட ஆர்டர் இப்படிலாம் இருக்குன்றப்போ நீங்கள் தான் அலர்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை பார்த்துருக்கணும். அதை ஏன் பார்க்கல, ஏன் பண்ணலை அப்படிங்கிறத இன்றைக்கி வரைக்கும் அந்த டவுட் இருக்குது. டவுட்டெல்லாம் இல்லை, ரோல் இருக்குது. இப்போ அந்த ரோல் என்னங்கிறத கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. அண்டு இவரோட ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோடய கான்ஷியன்ஸில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் யூபிஎஸ்சி சேர்மன் யாரும் இந்த மாதிரி ப்ரீமெச்சூராக ரெசிக்னேஷன் பண்ணினதே கிடையாது. ஐ திங்க் மேபி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியோட அந்த கான்ஸ்டிடியூஷனல் சாங்டிட்டி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணிட்ட மாதிரி ஒரு சினாரியோ தான். சரிங்களா? இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் அவ்வளோ நீங்கள் சோஷியோ ரிலீஜியஸ் சர்வீசஸ் பண்ணோன்னா இதை ஏன் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். தென் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கவர்மெண்ட், இந்த இன்ஸ்டிடியூஷனல் செட்டப், இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதே எல்லாருக்கும் ஈக்குவலாக ஈக்விட்டபிளாக எல்லா விஷயங்களும் ஆக்சசிபிலிட்டிஸ் ஆர் வாட் எவர் யூ கால் இன் டர்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் எல்லாமே கரெக்டாக போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த சிஸ்டம். அண்ட் அதுக்காக நம்மளே உருவாக்கி வச்சது தான் இந்த மாதிரி அமைப்புகள், பாடிஸ் எல்லாமே. சரிங்களா? அப்போது அந்தந்த இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்புக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சாங்டிட்டி இன் கேஸ் ஆஃப் யூபிஎஸ்சி இருக்குது. இது வந்து நான் ஒரு விஷயம் நல்லா சொல்ல கேட்டுங்க. ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யூபிஎஸ்சியில் சேர்மனாக இருக்கிறவங்க வேறு எங்கேயுமே ரீஅப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு போக முடியாது. யூபிஎஸ்சியில் மெம்பராக இருக்கிறவங்க யூபிஎஸ்சி சேர்மன் ஆகலாம், இல்லாட்டி வேறு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு போகலாமே தவிர வேறு எங்கேயும் போக முடியாது. இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி ரெஸ்ட்ரிக்டட். ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் யூபிஎஸ்சியில் ஒருத்தர் சேர்மனாக இருக்கார் அப்படின்னீங்கன்னா அவருக்கு அந்த எல்லா மெக்கானிசமும் தெரிஞ்சிடும். கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிட்டால் அது வந்து வெளியில் போய் எங்கேயும் யூஸ் ஆகிடக்கூடாது, இல்லை அது வேறு மாதிரி டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எங்கேயோ இதாகிடக்கூடாது, எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பர்பஸ் இருக்குது. இது வந்து ஒரு யூபிஎஸ்சி சேர்மன்லேருந்து வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே இப்படி இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன், நிறைய யூபிஎஸ்சி சேர்மன் முதற்கொண்டு பழைய ஆட்கள், நிறைய பழைய ரிட்டையர் ஆன யூபிஎஸ்சி சேர்மன், அப்புறம் இன்னும் யூபிஎஸ்சியில் அண்டர் செக்ரட்டரி, இந்த மாதிரி நிறைய பேரோட இது டெல்லியிலையும் சரி சென்னையிலையும் சரி அவங்களோட ஃபோட்டோ போட்டு அவங்க எங்கள் இன்ஸ்டிடியூட்க்கு வர்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த குறிப்பிட்ட யூபிஎஸ்சி ஆட்களுமே வந்து அவங்களோட ஃபேஸை காட்டி சில பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இது வந்து எத்திக்கலி ராங். ஏன் எத்திக்கலி ராங் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் இருந்துட்டீங்க, உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கும், டெஃபினட்டாக தெரியாமல் இருக்காது. அண்ட் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் அகாடமியோட கனெக்ட் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளியில் போயிடும். நீங்கள் வேணால் வந்து இல்லை நாங்களாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், நாங்கள்லாம் உண்மையாக நடப்போம்னு நீங்கள் வாயளவில் சொல்லலாம். பட் ஆனால் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், we are all human beings. நமக்கும் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு புத்தி போயிடும்ல, காசு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்ம ஓப்பனாக பண்ணிவிடுவோம். இல்லாட்டி என்ன பண்ணோன்னா டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லிவிடுவோம். இது நடக்கக்கூடிய ஒரு வேலை தான். அண்ட் அதனால தான் நான் எப்போவுமே நிறைய இடத்துலையும் பேசியிருப்பேன், பழைய யூபிஎஸ்சி ஆட்கள் ரிட்டையர் ஆனவங்களோ இல்லை ரிசைன்மெண்ட்டு வெளில வந்தவங்களோ எந்த ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போகவே கூடாது. அப்படி போகிறது அப்படிங்கிறது அவங்களோட அந்த மாரல் இன்டெகிரிட்டி, ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியை வயலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் த கான்ஸ்டிடியூஷனல் சாங்டிட்டி ஆஃப் த பாடி யூபிஎஸ்சி அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி தான் காட்டுறாங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னப்போ ஏதோ இவன் லூஸு மாதிரி கத்துறான்னு எல்லோரும் யோசிச்சாங்க. ஆனால் இப்போ நான் சொன்னதனோட அர்த்தம் புரியும். ஏன் அப்படி சொல்லினேன் அப்படின்னாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும், அங்கே என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே தெரியும். ஒரு இன்டர்வியூ, மார்க் இன்டர்வியூவில் பழைய யூபிஎஸ்சி சேர்மன் வந்து உட்கார்றாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆஸ் அ யூபிஎஸ்சி சேர்மனாக அவர் அங்கே யூபிஎஸ்சியில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ்
எப்படியெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இல்லை அது அங்கே என்னென்ன நடக்குது எல்லாமே அவரே அங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு ப்ரைவேட் அகாடமிக்கு சேல் பண்ணுறாரு. இப்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு 500 அகாடமின்னு வச்சுக்கோங்க, ஐஏஎஸ் அகாடமி. இதில் வந்து ஒரு 10 அகாடமியோ 20 அகாடமியோ தான் இந்த மாதிரி பழைய யூபிஎஸ்சி ஆட்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. மீதி ஒரு 400 அகாடமி வைக்கிறதே கிடையாது. இப்போது அந்த ஒரு 10-12 அகாடமியில் இந்த மாதிரி யூபிஎஸ்சியில் இருக்கிற மெம்பர்ஸ் போய் சில கரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு கேரண்டி என்ன? டெஃபினட்டாக பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சில ஆதாரங்கள் டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் அதனால தான் நான் என்ன சொல்லேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அண்ட் அந்த நியூவன்சஸ் தெரிஞ்சவங்க டெஃபினட்டாக வெளியில் ப்ரைவேட் அகாடமிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த எத்திக்கல் பிஹேவியர் ஆஃப் அ சிவில் சர்வெண்ட். யூபிஎஸ்சியில் சேர்மனாக இருக்கிறவங்க இல்லை யூபிஎஸ்சியில் மெம்பராக இருக்கவங்களுமே மெஜாரிட்டி முன்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் வேறு ஆர்மி ஆஃபீஸராக அப்படி இருந்து வந்தவங்க தான் இல்லைங்களா. ஸோ இந்த சிவில் சர்வீசஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறதுல இதுவும் ஒரு பார்ட். அண்ட் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸாகவும் சரி இல்லை பப்ளிக்காகவும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், பப்ளிக் விஜிலன்ஸ் தான் இங்கே இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி யாராவது எங்கேயாவது பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை அப்போஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம பப்ளிக் விஜிலன்ஸ் தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லெசன் கொடுக்க முடியும். இவங்கெல்லாம் எதுக்காக வராங்கன்னா காசுக்காக தான் வர்றாங்க, யாரும் ஃப்ரீயாக வரல. ஒருத்தர் காசுக்காக ஒரு அகாடமிக்கு வர்றாரு, யூபிஎஸ்சி பழைய சேர்மன் இல்லை பழைய மெம்பர் யாரோ ஒருத்தர் வர்றாருன்னா, அப்போ 5000 கொடுக்கல 10,000 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் யூபிஎஸ்சியில் இருக்கிறது அங்கே சொல்கிறாருன்னு தானே அர்த்தம். சொல்ல மாட்டாருன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது இல்லையா. ஸோ அந்த சாங்டிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் பாடின்றது போயிடுது இல்லையா. ஸோ தட்ஸ் அ பாயிண்ட். இப்போது உங்களுக்கு நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சரிங்களா இந்த மாதிரி தப்பாக ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி சர்வீஸ்குள்ளே போயிருக்காங்க. அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் இல்லை, ஈவன் சப்போஸ் குரூப் 1 குரூப் 2 சர்வீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி ஸ்டேட் சர்வீசஸ்னால் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்களே ஒரு பெட்டிஷன் போடுங்க. யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சிக்கு நீங்களே ஒரு பெட்டிஷன் போட்டு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியோடு அனுப்பிடுங்க. அப்படி அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துடும். அந்த பெட்டிஷன் நீங்கள் போட்ட பெட்டிஷன் ரீச் ஆனதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்சியூ பண்ணி அதை புஷ் பண்ணுங்கள். லெட்டஸ் டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே இதை ரிப்பீட்டடாக யூபிஎஸ்சிக்கோ இல்லை ஈவன் டிஎன்பிஎஸ்சிக்கோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகும்போது ஒரு இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் டெஃபினட்டாக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதை வச்சு நம்ம மீடியாலேயும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் லீடு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யூபிஎஸ்சி பழைய ஆட்கள் சேர்மனோ இல்லை வேறு அண்டர் செக்ரட்டரி யூபிஎஸ்சியில் இருக்கிற ஆட்கள் வேறு எங்கேயாவது ப்ரைவேட் அகாடமிஸில் வந்து இந்த மாதிரி மார்க் இன்டர்வியூவோ இல்லை கிளாஸோ எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க யூபிஎஸ்சிக்கு லெட்டராக பெட்டிஷனாக ரைஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பாயிண்ட் எப்படி பேசுவாங்கன்னா, இல்லை நாங்கள் தான் ரிட்டையர் ஆகிட்டோம்ல இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. ரிட்டையர் ஆனாலும் அவங்க வாங்குகிற பென்ஷன் வந்து பப்ளிக் ஃபண்டு, பப்ளிக் மணிலேருந்து தான் அவங்க பென்ஷன் வாங்குகிறாங்க. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டில் அது ஒரு கான்ட்ராக்ட் ரூலே இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமுமே உங்களோட கான்ட்ராக்ட்டுக்கு பொறுத்து பென்ஷனை கூட வித்ஹோல்டு பண்ண முடியும். அதுக்கும் ஒரு ரூல் பொசிஷன் இருக்குது சரிங்களா. ஆனால் இவங்க வந்து யூபிஎஸ்சியில் எல்லா ப்ரொசீஜரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு திருப்பி வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் அகாடமியில் காசுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை விற்க மாட்டாங்கன்றதுக்கு கேரண்டி இல்லை. அண்டு விற்கிறாங்க, அதுதான் உண்மை. இதையும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிரச்சனையாக ரைஸ் பண்ணணும். யூபிஎஸ்சிக்கே லெட்டர் போடுங்க, இல்லை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் லெட்டர் போடுங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி போடுங்க. பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கும் போடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு போட்டுருங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்து வைப்போம். மொத்தமாக பல்காக சில விஷயங்கள் சேரும்போது இதை வேறு விதமாக அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்து இம்பார்ஷியலான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம சிட்டிசன் தாங்க இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம தாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ மனோஜ் சோனியோட ரிசிக்னேஷன் அப்படிங்கிறது நமக்கு நிறைய லெசன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இனிமேலும் நம்ம வந்து சும்மாவே இருக்க முடியாது. டெஃபினட்டாக நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும். பப்ளிக் விஜிலன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ இந்த 2 விஷயம் நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். ஒன்று, யூபிஎஸ்சிக்கு அந்த உங்களுக்கு டவுட் உள்ள கேண்டிடேட்ஸ், ஃபிசிக்கலி டிசேபிள்டு இல்லை விஷுவலி சேலஞ்சு, வாட் எவர் என்ன கோட்டாவில் இல்லை இடபிள்யூஎஸ்ஸு
இல்லை ஓபிசி நான் கிரிமி, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில கேஸ் இருக்குது, நானே 2-3 விஷயம்லாம் புஷ் பண்ணி விட்டுருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் த டீட்டெயில்ஸ், பட் நானே 2-3 கேஸ்லாம் யூபிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பழைய யூபிஎஸ்சி ஆட்கள், சேர்மன் இல்லாட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ரிட்டையர் ஆன ஆட்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி அகாடமிஸில் போய் காசுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் விற்கிறாங்க தெரியுங்களா? இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணும், கண்டிச்சே ஆகணும். அதுக்கும் நீங்கள் ஒரு பெட்டிஷன் பிஎம்ஓ ஆஃபீஸ் போடுங்க, பிரசிடென்ட் ஆஃபீஸ் போடுங்க, யூபிஎஸ்சிக்கு ஒரு காப்பி போடுங்க, எல்லாமே ரிஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ போடுங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ப்ராசஸ் பில்ட் பண்ணுவோம், ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் சிஸ்டத்துக்கு, டெஃபினட்டாக ஒரு இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் வந்து இந்த எத்திக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். இந்த கோட் ஆஃப் கான்டக்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வெறும் ரூல் புக்கில் இருந்தால் வேஸ்ட். ரூல் புக்கு ஒரு பார்ட், பட் அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுல பப்ளிக் நம்மளோட ரோல் ரொம்பவே இருக்குது. அந்த ரோலை நம்ம சரியாகவே செய்யணும். தட்ஸ் இட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.